எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இது ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் அடுத்ததாக வெளியாக உள்ள படங்களுடைய லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் டாப் 5 மூவிஸ் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கப்படும் படங்கள் எது எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் டாப் 5 லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த டாப் 5 அப்படிங்கிறது இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டை வச்சு தான் சொல்ல போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் ரெண்டு, அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது அப்படி இதுவும் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்ததாக வெளியாகுள்ள ஒரு படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த ஒரு படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே கூட அதே மாதிரி இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கான இதுக்கான பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்பவே பொன்னியின் செல்வன் ஸ்டோரியை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் இந்த ஒரு படத்தை எடுக்க நினச்சி அவராலே எடுக்க முடியாமல் அதற்கப்புறமா நிறைய தடங்கள்லாம் வந்து மணிரத்னமே 2வது வாடி தான் இந்த ஒரு படத்தை இப்போ எடுத்திருக்காரு. அப்படின்னாலே இந்த ஒரு படம் எந்த மாதிரி வரப்போகுது, இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவோட லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தை அடுத்ததாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க செப்டம்பரில். இதை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம எஸ்கேனுடைய அயலான் தான். இந்த ஒரு படத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த படத்தோடைய சிஜிஐ ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்குமே இதோடைய சிஜிஐ ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தை 2023 ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானிங்கில் இப்போ இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தோடைய அப்டேட் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் நம்ம ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம். அது எந்த மாதிரியான அப்டேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த படமானது தளபதி 67. இந்த ஒரு படத்தை இயக்க போகிறது லோகேஷ் கனகராஜ். இந்த ஒரு படமும் லோகேஷ் யூனிவர்ஸுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் தளபதி தான் ஹீரோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு படத்தில் வில்லனா யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா விக்ரம் படத்தில் கடைசியாக சூர்யா ரோலெக்ஸ் கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு தளபதி 67ல் ரோலெக்ஸ் அந்த ஒரு கேரக்டர் வில்லனாக இருந்துச்சு அப்படின்னா இதோடைய லெவல் அப்படிங்கிறது இன்னமும் அதிகமாகும். ஏன்னா விஜய் மற்றும் சூர்யா 2 பேருமே சேர்ந்து நடித்த படம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க இணைகிற படம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக 500 கோடிக்கு மேலே இருக்கும். ஏன்னா லோகேஷ் அவருடைய கண்டென்ட்டும் தளபதியோடைய மாஸ் மற்றும் சூர்யா சாருடைய மாஸ்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே இந்த ஒரு படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த லிஸ்ட்டில் அடுத்த படம் சூர்யா சாருடைய வாடி வாசல். இந்த ஒரு படத்தை வெற்றிமாறன் அவர் தான் இயக்க போகிறாரு. இந்த ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஜல்லிக்கட்டுடைய பேக்ட்ராப்பில் இருக்கிற ஒரு படம் அப்படிங்கனால இந்த ஒரு படத்தோடைய டைட்டில் அறிவிச்சதுலேருந்தே இந்த ஒரு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாதாம். ஏன்னா சூர்யா சார் அடுத்ததாக சிறுத்தை சிவா அவருடைய ப்ராஜெக்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் எப்படியும் இந்த வருஷத்தோடைய எண்டு அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் எண்டு அப்படின்னா 2024 தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து உள்ள படம் கார்த்தி சாருடைய நடிப்பில் வெளிவந்த கைதி படத்தோடைய பார்ட் 2 எப்போ வெளிவரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தோடைய வில்லன் யார் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா லோகேஷ் யூனிவர்ஸில் அவர் எது கூட கனெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது இது வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. பட் அதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கைதி 2 இந்த ஒரு படம் கார்த்தி சாருடைய கெரியர்லேயே ஒரு பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது தளபதி 67 முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய பார்ட் 1 எடுக்கும் போதே 2க்கான சில பல பர்சன்லாம் லோகேஷ் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னால இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிற ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் தளபதி 67 முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கைதி 2 ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெளிவந்துருக்கு. இப்போ பார்த்த இந்த ஒரு டாப் 5 லிஸ்ட்டில் எல்லா படங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதில் நீங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குற படம் எது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.